ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கருணைக்கிழங்குல ஒரு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதை விட ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ நான் 1/4 கிலோ அளவு கருணைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக சூடானதும் இதில் கருணைக்கிழங்கு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 75% குக் ஆனால் போதும். சில பேர் வந்து இதில் ஒரு நமன்னு இருக்கும், அது வாய் ஒரு மாதிரி அரிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக கூடவே ஒரு சின்னதாக ஒரு இரும்பு துண்டு போட்டு கூட வேக வைப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 75% வெந்த பிறகு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, நான் குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். சில பேர் நீங்கள் சாம்பார் பொடின்னு சொல்வீங்க, அந்த பொடி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் ஃபுல்லாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்க மசாலாவில் வச்சுருக்க கருணைக்கிழங்கு எடுத்து அது ஃபுல்லாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் யூஸ் பண்ணி தான் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பாய்.